என்றென்றும் உயிரோடு இருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உலகமெங்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த ஆடியோ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் உயிர்த்தெழுதல் நாளுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லோரும் நினைத்தார்கள், என் உலகமே நினைத்தது முடிந்து போய்விட்டது. இல்லை, அங்குதான் ஒரு புதிய மார்க்கத்திற்கான ஒரு ஆரம்பத்தை இயேசு ஏற்படுத்தி கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டுமாய் உயிரோடு எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. அதுதான் உண்மை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். வேதம் என்ன சொல்லுகிறது? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபுடைய அறிக்கையை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் எல்லாம் செத்து போய்விட்டது. உயிரோடு என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை யோபுவின் ஜீவனை தவிர. யோபுவின் சரீரமும் செத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. 10 குழந்தைகளும் இழக்க நேரிடுகிறது. சொத்து, சுகம், உடைமைகள், வீடு எல்லாவற்றையும் இழந்து ரோட்டின் ஓரத்திலே வந்து சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்த சூழ்நிலையிலே ஏன் கூட இருந்த அல்லது பார்க்க வந்த ஆறுதல் படுத்துவதற்காக வந்த உயிர் நண்பர்களும் கூட விரோதமாய் மாறிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நீர் தவறு செய்து விட்டீர், எங்கோ ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்திருக்கிறீர், ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, அதனால்தான் ஆண்டவர் இவ்வளவாய்மை பாதிக்கிறார், இவ்வளவா நமக்கு வேதனை, இவ்வளவான இழப்புகள், தண்டனை என்று சொல்லி அதைத்தான் சொன்னார்களே ஒழிய சூழ்நிலை மாறும் என்று சொல்லவில்லை, பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லவில்லை. மாறாக இன்னும் ஏதாவது விதத்திலே தைரியம் கொடுக்கும் விதத்திலே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவ்வளவுதான் முடிந்தது என்று சொன்னார்கள். ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார்? எல்லாம் எனக்கு முடிந்தாலும், எல்லாம் எனக்கு செத்துப்போன ஒரு நிலைமையில இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் எனக்கு மீட்டு கொடுக்கிறவர் அவர்தான் என் மீட்பர். அதை நிகழ்காலத்தில் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? ஒரு நாள் வரும், கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் மீண்டுமாய் வரப்போகிறாரே, அதை குறித்தும் அப்பொழுதே சொல்லுகிறார். வேதனையிலே, இழப்புகள் மத்தியிலே நாம் அப்படி சொல்ல முடியுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது முறுமுறுக்கிறோம், சமாதானத்தை அணந்து தவிக்கிறோம். நாம் இனி அவ்வளவுதான், எனக்கு என்ன இருக்கிறது, ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி அறிக்கையிட்டு புலம்பி விரோதமான காரியங்களை பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் யோபு அப்படி இல்லவே இல்லையே. அவர் என்னை கொன்று போட்டாலும் என் ஆண்டவர் மேல் தான் நம்பிக்கை வைப்பேன் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை சந்திக்கும் போது கூட சமாதானத்தை இழந்து போயிருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள், துக்கத்தோடு கூட இருந்தார்கள். எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், பயப்படாதுங்க தைரியம் கொடுத்து எப்பொழுதுமே கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து நடத்தினாரே. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், நன்மைகள் இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், குடும்ப வாழ்க்கை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம். இனி அவ்வளவுதான். இல்லை இல்லை, இயேசுவை மட்டும் நீங்கள் இழக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு மட்டும் போதும் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் என்றால் ஜீவனோடு கூட இருக்கிறார். பட்டு போன மரத்தையும் துளிர்க்க வைக்க முடியும். ஒரு அருமையான தாய் சொன்ன காரியம் என்னை ஆச்சரியமுட்டிருந்தது. 2 பெண் குழந்தைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதே கணவன் சடுதியாய் மரித்து விடுகிறார். மரித்த உடனே ஒரே கண்ணீர். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன, ஆண்டவர் உண்டு, ஆலயம் உண்டு, வீடு உண்டு, பிள்ளைகள் உண்டு, கணவன் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வருகிறது, பொருட்களை வாங்கி வீட்டிற்கான காரியங்களை பார்த்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபத்தில் செலவிடுவார்கள். ஆனால் திடீரென்று நம் மரணம், கணவனின் மரணம் இவர்களை ஒழிக்கிறது. வெளி உலகமே எனக்கு தெரியாதே. 2 பெண் குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பேன், எப்படி ஆளாக்குவேன், எப்படி அவருடைய வாழ்க்கையின் திருமண வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். அங்கலாய்ப்போடு கூட பல வேதனையான எண்ணங்கள் முன்பாக வந்து போகிறது. உலகமே முன்பாக இருளாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலை அடக்க ஆராதனை முடிந்து எல்லாம் வந்து விட்டார்கள். அடுத்து நாட்கள் சென்றது. ஒரு நாள் ஆறுதல் கூட்டம் வைக்கணும், அதுக்கு முன்பாக கல்லறையை கட்டணும்னு சொல்லி எல்லாரும் உறவினர்கள் சொல்லும் போது சரி அதுல ஒரு வசனத்தை போடுவாங்க. என்ன வசனம் போடும்போது, அப்போ நான் போய் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலா இருக்கணுமேன்னு சொல்லி ஜபிக்கும் போது ஒரு வசனம் அவர்களுக்கு மனதில் படுகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த வசனத்தை எழுதுங்கள் சொல்லி சொல்லும் போது அதை எழுதினார்கள். இவர் கணவன் இறந்து விட்டாரேன்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வசனம் பேசுமா, உன் கணவன் வேணுமானால் இறந்திருக்கலாம், என்ற சமூகத்தில் இருக்கிறான், ஆனால் உன் மீட்பராகிய நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சகோதரியோடு பேசுவது போல இருக்குமாம். இந்த வார்த்தை புது பலனை கொண்டு வந்தது. பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள், ஆளாக்கினார்கள், திருமணம் செய்து வைத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை பார்க்க முடியாத பாக்கியத்தை
கொடுத்திருக்கிறார் என்று அவள் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அதுதானே உண்மை. இன்னைக்கு உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் மரித்து போகும், பிரிந்து போகும், கரைந்து போகும், காணாமல் போகும், விலகி போகும். இயேசுவின் அன்பு மாறவே மாறாது. அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் சோர்ந்து போக வேண்டாம், சூழ்நிலையை பார்த்து பதற்றப்பட வேண்டாம். இந்த நாளிலும் அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு மட்டுமல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை நினைவு கூறுவதற்கு என்றுமே அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஜீவனுக்கே அதிபதி அவர் ஜீவிக்கிறவர். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து தொடர்ந்து ஓடுவோம். எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாவுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி வந்து நிற்கிறோம். அப்பா, எவ்வளவோ பாடுகள், இழப்புகள், வேதனையின் மத்தியில கலந்து போகிற பிள்ளைகள் சூழ்நிலையிலே இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த குடும்பங்களுக்குள் இறங்கட்டும். செத்து போன பகுதிகள் மாறட்டும். அப்பா, தைரியப்படுத்துங்க. வலதுகை பிடிச்சு துணை நிற்கிறேன்னு சொல்லுங்கப்பா. எல்லாம் முடிந்து போயிட்டுன்னு சொல்லி இல்ல, நான் இருக்கிறேன், புதிய ஆரம்பத்தை நீ பார்ப்பாயின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. கண்ணீரை தொடங்க. இந்த நாளில ஒரு புது பலனப்பா, அந்த உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் சொல்லி தைரியம் கொடுத்த அதே சுபானவர் இருளிலே, வேதனையிலே, இழப்புகளிலே, கண்ணீரிலே எல்லாம் வெறுமையாய் போய்விட்டது என் வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிற அந்த சூழலில் இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக. உங்களுடைய வார்த்தை அவருடைய காதுகளில் தொனிக்கட்டும். அவருடைய கண்கள் உண்மை பார்க்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறனால பிதாவே, ஆமேன், ஆமேன். சூழ்நிலைகள் எல்லாம் அழிந்து போனாலும், மறைந்து போனாலும், செத்து போனாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார். மீண்டுமாய் அவைகளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிற இயேசு கூட இருக்கிறபடினால் சந்தோஷமாய் அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.